வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. ஹலோ அத்த. ஸ்ரவன் எப்படி இருக்கிற? குட்டிமா நல்லா இருக்காளா? அவளுக்கு தான் காலேஜ் முடிஞ்சிச்சேப்பா, ஊரு கூட்டிட்டு வரலாம்ல என்றார் கற்பகம். வரோம் அத்த என்றவன் பட்டும் படாமல் பேசவும் கற்பகம் அமைதியானார். ஸ்ரவன், ஏதோ பிரச்சனையாமா என்று கனிவுடன் விசாரிக்க இவனுக்கு குற்ற உணர்வில் இதயம் தவிக்க ஆரம்பித்தது. தம்பியின் இழப்பை விட அவனுடைய பிள்ளைகள் இரண்டும் அனாதரவாக நிற்கிறதே என்று எண்ணித்தான் கற்பகம் மனதளவில் மிகவும் ஓய்ந்து போனதே. அவர்கள் இருவரையும் தங்களுடன் அழைத்துக் கொள்ள அவருக்கு ரொம்பவும் ஆசைதான். ஆனால் ஸ்ரவனுடைய வேலையும் சுவாதியின் படிப்பும் சென்னை என்றான பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. புதுக்கோட்டை அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் 10 ஏக்கர் நிலத்தை தன்னகத்தை கொண்டு விவசாயம் பார்த்து வந்த விவசாயி விநாயகத்தை மணந்த பிறகு அவருடைய வாழ்வு அங்கேயே என்றாகி போனது. அவ்வப்பொழுது விசேஷம், பண்டிகை என சொந்த பந்தங்களை காண ஊர் சென்று வந்தால்தான் உண்டு. மற்றபடி கணவர், பிள்ளைகள், பேரன் பேத்திகள் என அக்மார்க் தமிழச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவசர அடியில் தான் செய்துவிட்ட காரியம் இப்பொழுது பூதாகரமாக உருவெடுத்து அவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்த தொண்டையிலிருந்த வார்த்தைகளை வெளிக்கொணர முடியாது பதற்றத்தோடு முன்னேற்றியை தேய்த்தபடி இதழ்களை அழுந்த மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் ஸ்ரவன். ஸ்ரவன், என்னப்பா ஏன் அமைதியா இருக்கிற? என்ன பிரச்சனைனாலும் அத்தைகிட்ட சொல்லு, பாத்துக்கலாம். எதுவும் தயங்கிட்டு இருக்காதடா. நீ அமைதியா இருக்க எனக்கு என்னவோ பயமா இருக்குது என்றார் கற்பகம் தவிப்புடன். அவரின் மனம் ஏதேதோ கற்பனையில் மூழ்கி அஞ்ச துவங்க அதை சட்டென்று புரிந்து கொண்டவன் வேகமாக அவரை அமைதிப்படுத்தினான். அத்த, நீங்க பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். மெதுவாக சொன்னவனின் முகம் அவரிடம் என்னவோ விஷயத்தை நேரில் தெரிவித்துக் கொண்டிருப்பது போல குற்ற உணர்வில் லேசாக சிவந்து போனது. நீ தப்பு பண்ணிட்டியா? என்னது? ஓ, ஆபீஸ்ல எதுவுமா? நான் வேணும்னா மாமாவையும் குருவையும் அங்கே அனுப்பி வைக்கட்டுமா? அவங்க வந்து பேசிக்குவாங்க. நீ எதுவும் கவலைப்படாதப்பா என்று தம்பியின் மனதை ஆறுதல் படுத்தினார் அவர். குரு கற்பகத்தின் மூத்த மகன், ஸ்ரவனை விட 2 வயது பெரியவன். திருமணமாகி 3 வயதில் ஆண் குழந்தை ஒன்று இருக்கிறது. புதுக்கோட்டையில் உள்ள பிரபலமான கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். இல்ல வேண்டாத்த, பிரச்சனை ஆபீஸ்ல இல்ல என்றவன் மென்று விழுங்க தன் அண்ணனின் தவிப்பை பார்த்து ஆதரவுடன் அவனின் கரம் பற்றி அழுத்தினாள் சுவாதி. அவளிடம் விழிகளை திருப்பியவன், பதட்டப்படாம தைரியமா பேசு, அத்தை புரிஞ்சுக்குவாங்க என்று சைகையில் அவள் ஊக்குவிக்கவும் சற்று தெம்பாக உணர்ந்தான். அதற்குள், பிரச்சனை ஆபீஸ்ல இல்லையா? அப்ப நீ இந்த பொண்ணையாவது காதலிக்கிறியாடா? அதுக்காக அப்படி மென்னு முழுங்கிட்டு பேசுறியா என்றார் கற்பகம் வேகமாக. இல்ல அத்த என்று ஸ்ரவன் அவசரமாக மறுக்கவும் மிகவும் கடுப்பாகி போனார் அவர். டே, நேர்ல வந்தேன்னு வை, எப்படி உதவாங்குவியோ தெரியாது. சட்டு புட்டுன்னு தெளிவா விஷயத்த சொல்லுடா என்றவர் அதட்டவும் அதற்கு மேல் அவரின் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்தான் ஸ்ரவன். எனக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்று வேகமாக மொழிந்து எகிரும் இதய துடிப்புடன் காத்திருக்க ஆரம்பித்தான். தம்பியின் வாரிசு கூறிய செய்தியை ஜீரணிக்க சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்ட கற்பகம் மறுபுறம் ஊமையாகி போனார். அத்த, சாரி அத்த, திடீர்னு நானே எதிர்பார்க்காம. சுவாதி எங்க? பக்கத்துலதான் இருக்கா என்றான் தயக்கத்துடன். அவகிட்ட போன கூட என்று இவன் புரியாமல் இழுக்கவும், அவகிட்ட போன கூடன என்றார் அழுத்தமாக. குட்டிமா, அத்த உன்கிட்ட பேசணுமா என்று விரைந்து தங்கையிடம் கைபேசியை நீட்டினான். அவனுடைய முகத்தை ஊன்றி பார்த்த வண்ணம் வாங்கி காதில் வைத்தவள் மெதுவாக, அத்த எங்க? நீ முதல்ல ரூம்குள்ள வந்து கதவை சாத்து என உத்தரவிட்டார் கற்பகம். அத்த என்று திகைத்தவள் திரும்பி அண்ணனையும் அண்ணியையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். மூடிய கதவில் பார்வையை பதித்தபடி 2 கைவிரல்களையும் இறுக கோர்த்து கொண்டு பதற்றத்தோடு காத்திருக்க துவங்கினான் ஸ்ரவன். அங்கே நடப்பதையெல்லாம் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த வண்ணம் அமைதியாக கைகளை கட்டியபடி வேடிக்கை பார்த்திருந்த ஸ்ரீநிதிக்கு ஒரு புறம் வியப்பாகவும் மறுபுறம் சிறு எரிச்சலாகவும் இருந்தது. சரியாக 10 நிமிடங்கள் கழித்து கதவை திறந்து வெளியே வந்த தங்கையை கண்டு வேகமாக எழுந்தவன் அவளை நெருங்கி, அத்தை என்ன சொன்னாங்க பாப்பா என்றான் கவலையாக. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிச்சாங்க. அப்புறம் அவன் அத்தை கொடுக்கிற முக்கியத்துவம் அவ்வளவுதானான்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க எனும் பொழுதே இவன் முகம் வாடியது. சரி, பண்ணதுக்கான பலனை அனுபவிச்சுதானே ஆகணும், விடு. அப்புறம் கூடிய சீக்கிரமே இங்க வரதா சொல்லிருக்காங்க. நேர்லையா? சரி, என்ன எதுவும் திட்டலையே என்று குழந்தையாக வினவும் அண்ணனை பார்த்து நகைத்தவள்,
இல்ல, இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்கிட்ட சொல்லணும்னு அவனுக்கு தோணவே இல்லையேன்னு புலம்பிட்டு அவனை நேர்ல வந்து பாத்துக்கிறேன்னு கொஞ்சம் கருவிக்கிட்டது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. சோ பெரிய மண்டகப்படிக்கு உன்னை தயார்படுத்திக்க என்றவள் கண் சிமிட்ட, என் நிலைமை உனக்கு கேலியா இருக்குதா என தங்கையை அயர்வுடன் பார்த்தான் ஸ்ரவன். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ணா. அப்பாவுக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு இருக்குதே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சி, உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கைமீறி போயிடுச்சு. சோ முடிஞ்சு போன விஷயத்துல மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம அடுத்ததை நல்ல விதமா மாத்த முயற்சி செய். இதத்தான் நானும் உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பாரு, உன் ஒய்ஃப் வேற அவங்க கூட நடந்த கல்யாணத்தை குற்றம் நடந்ததன ரேஞ்சுக்கு நீ பில்டப் கொடுக்கறத பார்த்து ஏக கடுப்புல இருக்காங்க. போய் அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்து என்று அவனை ஸ்ரீநிதியின் அருகில் இழுத்து சென்றாள் சுவாதி. அடுத்த புது மருமகளான அவளுக்கு சில அத்தியாவசியமான உடைகள் நகைகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று இவள் ஆரம்பிக்க, அதற்கு வழக்கம் போல அவளுடைய அண்ணி எதிர்ப்பு தெரிவிக்க, அதை அவள் அண்ணன் தன் பாணியில் அடக்க என்று இறுதியில் அனைவரும் கிளம்பி ஷாப்பிங் சென்றனர். சென்ற இடத்திலேயும் எதுவும் ஆர்வம் காட்டாமல் உம்மென்று ஒதுங்கியிருந்த மனைவியை கண்டு கடுப்பானான் ஸ்ரவன். சரியான உராங்குட்டான், முகத்தை பாரு, ஆளை பாரு, எனக்குன்னு வந்து வாச்சிருக்குது, எல்லாம் என் தலை எழுத்து என்றவள் காதுபடவே எரிச்சலுடன் வெளிப்படையாக முனகினான். இதில் ஸ்ரீநிதியின் முகம் பல்வேறு உணர்வுகளை பிரதிபலித்தது. இறுதியில் இறுக்கத்தை தத்தெடுத்து கொண்டது. சுவாதி தான் வழக்கம் போல தன் தமையனை அடக்கினாள். உனக்கு வர வர கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. இப்ப எதுக்கு அவங்களை குறை சொல்லிட்டே இருக்க? அண்ணி இப்படித்தான் இருப்பாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? கல்யாணத்தை பத்தி பேசும்போது மட்டும் உன்கிட்ட என்ன கலகலன்னு சிரிச்சுக்கிட்டேவா பேசினாங்க? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று சட்டம் பேசவும், நீ ஒருத்தி போது, எனக்கு வெளியே இருந்து யாரும் தனியா சண்டைக்கு வரவே தேவையில்ல என முறைத்தான் சகோதரன். அவனின் சொல் கேட்டு பக்கென்று நகைத்து விட்டவள், சரி சரி, நீ போய் ஓரமா எங்கேயாவது இடம் பார்த்து உட்காரு. நாங்க 2 பேருமே வேணுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நீ கூட இருந்தா தேவையில்லாம டென்ஷன் ஆகி எங்களே டென்ஷன் ஆக்குற. நீங்க வாங்க, நீ நாமளே செலக்ட் பண்ணிக்குவோம் என்று அவனை சுலபமாக கலற்றி விட்டு ஸ்ரீநிதியின் கரம் பற்றி அழைத்து சென்றாள் சுவாதி. நாத்தனாரின் செயலில் திகைத்து விழித்தவள் கணவனின் புறம் ஒரு அவசர பார்வையை செலுத்திவிட்டு அவனுடைய இறுகிய முகத்தை பார்த்து தானும் எரிச்சலுடன் நகர்ந்தாள். மதிய உணவை வெளியே முடித்துக் கொண்டு 3 மணி அளவில் வீடு திரும்பியதும் ஸ்ரவன் தன் பாட்டிற்கு ஓய்வெடுக்க என்று தன் அறையில் புகுந்து கொள்ள அங்கே 2 பெண்களுக்கு இடையேயும் மெல்லிய சங்கடம் உருவானது. அதுவரை இருந்த இறுக்கம் தொலைந்தது. ஸ்ரீநிதி செய்வது அறியாது தடுமாறி நிற்க சுவாதிக்குமே என்ன செய்வதென்று புரியவில்லை. இந்த அண்ணன் ஏன் எப்படி நடந்துக்கிறான் என்று அவன் மீது உள்ள கடுப்பு கொஞ்சம் குறையும் வரை அவனை நன்றாகவே வசைப்பாடி தீர்த்தவள், அவனா அண்ணி அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா? சின்ன பொண்ணு, நான் எதெல்லாம் செய்யணும்னு விவஸ்தையே இல்ல. இப்ப இவங்களை எங்கே விட்டுட்டு என்னாலேயும் என்னோட ரூமுக்கு போக முடியாதே என்று தயக்கத்துடன் நின்றாள். எவ்வளவு நேரம்தான் அப்படியே நிற்க முடியும்? குடிக்க தண்ணி ஏதோ வேணுமா அண்ணி? அவளிடம் விழிகளை திருப்பிய ஸ்ரீநிதி மெல்ல தலையை சேர்த்து விட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அதற்குள் தானும் ஒரு முடிவிற்கு வந்த சுவாதி அவளிடம் டம்ளரை நீட்டியவாறு, கொஞ்ச நேரம் வேணும்னா என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்குங்க அண்ணி என்று சொல்லி பார்த்தாள். இல்ல, எனக்கு தூக்க வரல, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், நீ போ. தன்னை விரட்டும் அவளின் விழிகளில் சொல்லும் வார்த்தைகளுக்கு மாறாக சோர்வு அப்பட்டமாகவே வெளிப்பட்டதை கவனித்தவள் தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். நான் காலையில ரொம்ப லேட்டா தான் எழுந்தேன், எனக்கு தூக்கமே வரல. ஆனா நீங்க தான் கல்யாணம்னு நேரமா எழுந்திருப்பீங்க, ஒரு அரை மணி நேரமாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல என்றாள் சுவாதி கனிவுடன். இவளுக்கு எந்தவித பதிலையும் அளிக்க தோன்றாது சிறு புருவ முடிச்சுடன் அமைதியாக தரையில் பார்வை பதித்து இருந்தவளின் கருத்தை மெதுவாக பற்றினாள் இவள். அனி, நீங்க எந்த வழியில இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் இந்த வீட்டோட மருமக, என் அண்ணனோட மனைவி, அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அதனால பிளீஸ் நீங்க உங்களை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். ஆனா நம்ம 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது வளர்த்துக்கலாம்ல என்று வேண்டினாள். தான் இந்த வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்தே தன்னிடம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தன்னை அனுசரித்து செல்லும் பெண்ணை ஸ்ரீநிதிக்குமே பிடித்துவிட மெல்லிய புன்னகையுடன் ஆமோதிப்பாக தலையசைத்தாள். ஹே, தேங்க்யூ தேங்க்யூ என்று அவளுடைய கருத்தை உற்சாகமாக அழுத்தியவள், அண்ணனை பத்தி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு செஞ்சிட்டோமேங்கிற பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் தான் இப்படி இருக்கான். மத்தபடி ரொம்ப பொறுமையானவன் அண்டு நல்லவனும் கூட, உங்களை நல்லா பாத்துக்குவான் என்றதும் அவள் முகம் மீண்டும் பாறை என இறுகி போனது. ஆஹா, தப்பான டைமிங்ல பேசுறோமோ என்று இதழ் கடித்தவள், அண்ணி உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்றாள் மெதுவாக. அவள் நெற்றியை சுருக்கவும், அண்ணா உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் அவனை பார்க்கும்போதெல்லாம் இருக்கமா இல்ல முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க என பளிச்சென்று கேட்பவளை கண்டு ஏளனமாக உதடுகளை பிதுக்கினாள் ஸ்ரீநிதி. சுவாதி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீ எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் என்கிட்ட இருந்து உனக்கு எந்த பதிலும் கிடைக்காது. உங்ககிட்ட எதையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ என்னை கட்டாயப்படுத்த முயற்சி பண்ணாத.
என்றால் பொறுமையாக. லேசான ஏமாற்றத்துடன் முகத்தை சுருக்கியவள், சரி அண்ணி. எங்க இம்முறை அவளுடைய கருத்தை தானாக பற்றி கொண்ட ஸ்ரீநிதி, உண்மையிலே உன்னோட நல்ல குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது சுவாதி. சின்ன பொண்ணுனாலும் சூழ்நிலையை பொறுப்பா சமாளிக்கிற அளவுக்கு உன்னோட அம்மா உன்னை நல்லாவே வளர்த்திருக்காங்க என்றால் பாராட்டுதலாக. அதில் முகம் கலங்கியவள், நிஜந்தா அண்ணி. 20 வயசுக்குள்ளவே உலக வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தெல்லாம் முடிஞ்சளவு எனக்குள்ள புகுத்திட்டு தான் என்னோட அம்மா போய் சேர்ந்துட்டாங்க என்றால் வேதனையுடன். சரி விடு. எல்லாரோட வாழ்க்கையும் அந்த ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்குல நகர்த்துறான். அதை மாத்தி அமைக்கிற சக்தி யாருக்குமே இல்ல. அதோட வழியில தான் நம்ம எல்லாருமே போக வேண்டியதா இருக்கு என்று தத்துவம் பேசுபவளை வியப்புடன் நிமிர்ந்து நோக்கினாள் சுவாதி. சுவற்றை வெறித்தபடி தான் பார்ப்பதை கூட உணராமல் ஏதோ சிந்தனையில் சிலையாக அமர்ந்திருப்பவளையே இமைக்காமல் பார்த்தவள், இவ வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும் என்ற யோசனையில் ஆழ்ந்தாள். சுவாதி என ஸ்ரீநிதி அழைக்கவும் அவளிடம் திரும்பியவள், என்ன நீ என்றாள். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்றாள் அவள் தயக்கத்துடன். சொல்லுங்க, நிச்சயமா பண்ற. உன் அத்தையங்கிட்ட எதுவும் கேட்காம பாத்துக்கணும். ஏன்னா எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லாத விஷயத்த கட்டாயப்படுத்தினா பிடிக்காது. அவங்க ஏதாவது கேட்க போய் நான் ஏதாவது சொல்லிடுவனும்னு ரொம்ப கவலையா இருக்கு. அவள் முகத்தையே ஊன்றி பார்த்து சுவாதி, உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி நாங்க நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்க ஏன் எங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க என்று கழுத்து வரை கேட்க வந்த வார்த்தைகளை முயன்று மீண்டும் உள்ளே விழுங்கியவள் மெல்ல சரி என்று முறுவளித்தாள். தேங்க்ஸ் என்று முதல் முறையாக இதழ் பொறித்து முத்துப்பல் வரிசை தெரிய நிம்மதியாக புன்னகைத்தாள் ஸ்ரீநிதி. மாலை தேநீர் தருகின்ற சாக்கில் அண்ணனின் அறைக்குள் நுழைந்தவள் வார்த்தைகள் ஏதுமின்றி அவனை முறைத்தபடி நிற்க ஸ்ரவன் குழம்பி போனான். என்ன பாப்பா என்றான் புரியாமல். வாய் நிறைய வக்கனையா பாப்பான் மட்டும் கூப்பிடுறியே, என் தலையில என்னென்ன பொறுப்பை நான் சுமக்க முடியுங்கிற யோசனை கொஞ்சமாவது உன் புத்தியில இருக்க வேணாமா என்றாள் கட்டுக்கடங்காத எரிச்சலுடன். அண்ணன் என்கிற மரியாதையின்றி அவள் புத்தியை குறிப்பிட்டு பேசவுமே அவள் விரும்பத்தகாத செயலை பெரிய அளவில் ஏதோ செய்துவிட்டோம் என்பது அவனது மூளையில் உரைக்க என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். ரொம்பவும் போட்டு கசக்காத, நானே சொல்றேன் என்றாள் சுவாதி கடுப்புடன். அண்ணன் தன்னை பரிதாபமாக பார்ப்பது புரிந்தாலும் தன் நிலையை விட்டுக் கொடுக்காமல் பேசினாள் அவள். மதியம் வீட்டுக்கு வந்ததும் நீ பாட்டுக்கு ஒரு ரூம்குள்ள வந்துட்ட, அவங்கள எங்க தங்க வைக்கிறதுன்னு கூட யோசிக்க வேணாமா என வேகமாக ஆரம்பித்து மெதுவாக முடிக்கும் தங்கையின் கூற்றை கேட்டவனுக்கு லேசாக விஷயம் புரிய மிகவும் தர்ம சங்கடமாகி போனது. அது என சற்று தடுமாறியவன், அவள வேணும்னா அப்பா அம்மா ரூம்ல தங்கிக்க சொல்லாமா என்றான் விடை கண்டவனாக நிம்மதியுடன். அண்ணா புரியாம பேசாத. நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்கதான் உன்னோட மனைவி, ஓ ரூம்ல தான் தங்கணும். இது வரைக்கும் நான் பேசுறதே ரொம்ப அதிகம், இதுக்கு மேல உன் விருப்பம் என்று விரைந்து வெளியேறும் தங்கை எண்ணி மெல்ல புன்னகை அரும்பிய அதே நேரம் தன் அன்னையின் வளர்ப்பை எண்ணி கண்களும் கலங்கியது அவனுக்கு. அறையை விட்டு வெளியே வந்த ஸ்ரவன் தன்னை கண்டதும் இறுக்கமாக காணப்பட்ட மனைவியிடம் அவ்வப்பொழுது அவளையும் மீறி வெளிப்படும் தயக்கமும் தவிப்பும் தங்கையின் சொற்களை நினைவுக்கு கொண்டு வர அவளிடம் பேசாமல் சுவாதியிடம் பேசினான் அவன். குட்டிமா, உன் அன்னைக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் எங்க? இன்னும் எங்க ரூம்ல வைக்கலையா என்று மறைமுகமாக அவளிடம் கேள்வி எழுப்ப தன் அண்ணனின் சமயோதித அறிவை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தாள் சுவாதி. அட பாவி, உன் மேல ஒரு தப்புமே இல்லைங்கிற அளவுக்கு என்னமா பேசுற நீ என்று உள்ளுக்குள் அவனை அர்ச்சிக்கும் நேரம் அவள் உதட்டில் மெல்லிய குறுநகை ஒன்றும் அழகாய் பூத்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.